ஆடிப்பெருக்கு அன்றைய தினத்தில் ஆற்றுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டிலேயே எப்படி எளிமையான முறையில் பூஜை செய்வது? வீட்டிலேயே ஆடிப்பெருக்கு அன்றைய தினம் வழிபடும் ஆறு அருகில் இல்லாதவர்கள் வீட்டில் இருக்கும் தண்ணீர், மோட்டார், பைப்பு ஆகியவற்றை சந்தனம் வைத்து குங்குமம் போட்டு வைத்து ஒரு சொம்பில் தண்ணீர் பிடித்து வைத்து அதில் சிறிதளவு மஞ்சள் பூ போட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள். பின்பு தண்ணீர் நிரப்பிய சொம்பிற்கு குங்குமம், மஞ்சள் இட்டு விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள். கண்டிப்பாக ஏதாவது இனிப்பு உங்களால் முடிந்த நிவேதனம் படைக்கப்பட வேண்டும். பின்பு பூஜை அறையில் ஒரு வாழை இலையை வைத்து அந்த வாழை இலையில் பழங்கள் அனைத்தையும் வைக்கப்பட வேண்டும். வெற்றிலை பாக்கு, பூவு, தாம்பூலம், மஞ்சள் கயிற்று அனைத்தையும் வைக்க வேண்டும். குறைவில்லா செல்வம் கிடைக்க 5 பொருட்கள் வாங்கினீர்கள் அல்லவா? அரிசி, பருப்பு, உப்பு, புளி, காய்ந்த மிளகாய் அனைத்தையும் பூஜை அறையில் வையுங்கள். விரலி மஞ்சளும் வைக்க நீங்கள் புதிதாக பொருள் வாங்கியிருந்தால், அதாவது தங்கம், வெள்ளி ஏதாவது வாங்கியிருந்தால் அதையும் அம்பாளின் பாதத்தில் பிறகு கங்கை, காவிரி நதியை மனதில் நினைத்து வேண்டிக் கொண்டு தங்களின் வாழ்க்கை நன்மை அடைய வேண்டும் என்றும் தங்களின் துவங்கும் எல்லாம் செயலும் முயற்சியும் வெற்றி அடைய வேண்டும் என்று மனதார